ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவை நிறைவேற்றுவது குறித்து மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. வெள்ளத்தால் சேதமடைந்த உடைமைகளுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை மக்கள் கோரிக்கை. சென்னையில் 1000 விளக்கு, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மருத்துவ முகாம். நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணிகளில் தமிழக அரசு வழிப்பறி செய்வதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. முல்லை பெரியாறு அணை நிரம்பியதால் கேரள அதிகாரிகள் ஆத்திரம், தமிழக அதிகாரிகளுக்கு மிரட்டல். தமிழகத்தில் சுவர் இடிந்து உயிரிழந்த 29 பேர் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிப்பு. குமரி அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை, தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல். வட மாவட்டங்களில் படிப்படியாக மழையின் அளவு குறையும் என்றும் வானிலை ஆய்வு நடுவம் அறிவிப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அகமலை சாலையில் பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தங்கம் விலையில் 56 ரூபாய் உயர்வு, ஒரு பொன் 19,296 ரூபாய்க்கு விற்பனை. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.